இங்க இருக்கிற சகோதரிகள்ல ஒருத்தியா இன்னைக்கு பேச போறேன். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், நேரம் இல்லாத காரணத்துல சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இப்ப இங்க இருக்கிற திருநங்கைகள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில சாதிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தியா இப்ப நான் பேச போறேன். ஏன்னா எல்லாரும் என்னை அக்கான்னு கூப்பிட்டு தான் அங்க வந்து நிக்க வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கும் நான் அக்கா தான். அதனால ஒரு சகோதரியா இன்னைக்கு நான் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும், இது எல்லாரும் தெரிஞ்சது அறிஞ்சது. இப்ப கிராமத்துல என்ன பண்றாங்கன்னா, திருநங்கைனா யாரு, திருநம்பிகள்னா யாரு, இல்ல நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்க, தவறுதல் அது என்னன்னே புரியாம அவங்களுக்கு ஒரு கொச்சை பேர்களை சொல்லி அசிங்கப்படுத்தி நம்ம குடும்பத்தை கௌரவத்தை கெடுக்கிறதுக்குனே இந்த குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி கொலை செய்யக்கூடிய பாதகத்தை தூண்டுறது அளவுக்கு ஒரு பெத்தவங்களை கொண்டு வர்றது இந்த சமுதாயம். அந்த காலம் எங்க காலகட்டத்தில் அந்த இடத்துல இருந்தாங்க. அதனாலதான் நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க, அடிச்சு புடுங்குறாங்க. பசியா அப்புறம் ஒரு திருடதான் செய்யும். அப்ப அதை உருவாக்குறது யாரு? கல்வி என்ற ஒரு பெரிய பொக்கிஷம் அவர்களிடம் இருந்தால் அவர்கள் 10 பேருக்கு கொடுப்பாங்க. ஐயா, அவங்க உங்ககிட்ட இருந்து எடுக்கணும். அந்த புரிதல் நம்மளுக்கு வேணும். அப்ப அது அந்த தவறுதலை நம்ம செய்யாம இருக்கணும்னா தயவு செஞ்சு சமூகம் இவர்களை இழிவுபடுத்தக்கூடிய சொற்களை நிறுத்துறத முதல்ல நிறுத்தணும். திருநங்கை, அதற்கு வந்து கலைஞர் ஐயா ஒரு பேர் சொன்னாங்க, ஆணும் பெண்ணும் கலந்தவள். இந்த தீபாக்கா ஒண்ணு சொல்றேன், திருநா பெருமைன்னு ஒரு அர்த்தம், பெருமை மிகுந்த பெண்ணுக்கு சொந்தக்காரின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு பெண்கள் நிறைய பட்டிமன்றங்களை கணவனை மதிக்கணுமா, மெட்டி போடணுமா, தாலி போடணுமான்னு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தாலியோடு மெட்டியோடு பெண்மைக்குரிய அடையாளத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மதிக்கவில்லை என்றால் நம்ம மனுஷ ஜென்மம் எடுத்து என்னத்துக்குங்க? வாழ்த்துக்கள் தங்கச்சி. ஒரு உயிர், அது ஆணோ பெண்ணோ திருநம்பியோ திருநங்கையோ, அது ஒரு உயிர். சக உயிரை மதிக்க தெரியாத நீ மனுஷியா? சக உயிருக்காக நாங்கள் தாய் உணர்வோடு போராடுவோம் சொல்றாங்களே, இவர்கள் மனுஷியா?